இறந்த சீரியல் பிரபலங்கள்லாம் யாரெல்லாம், அவங்க நடிச்ச சீரியல், அவங்க எந்த வருஷம் இறந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் வெங்கடேஷ். ஈரமான ரோஜாவே பாரதி கண்ணம்மா சீரியல்ல அப்பா கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு. இவர் 2021 வருஷம் மார்ச் 23ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 52. சீரியல் நடிகை உமா மகேஸ்வரி. மெட்டியொலி சீரியல்ல வந்து நடிச்சிருக்காங்க. மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு வந்து இறந்துட்டாங்க. 2021 வருஷத்துல அக்டோபர் 17ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு வந்து 40. நடிகை கல்பனா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சன் டிவியில் வந்து மாமா, மாப்பிள்ளை, தங்கம் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. கலைஞர் டிவியில் அபிராமி அப்படிங்கிற சீரியல்லையும் வந்து நடிச்சிருந்தாங்க. 2016 வருஷத்துல ஜனவரி 25ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. நடிகர் ஜோக்கர் துளசி. இவர் கோலங்கள், வாணி ராணி, கேளடி கண்மணி, அழகு, மாதவி அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருந்தாரு. 2021 வருஷத்துல மே 10ஆம் தேதி இவரோட 71 வயசுல வந்து இறந்துட்டாரு. நடிகை வைஷ்ணவி. இவங்க நிறைய படங்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காங்க. காதல் பிரச்சனைனால வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் தேவ் ஆனந்த் இவங்கள தான் வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. தேவ் ஆனந்த் அவர் வந்து ரோஜா, தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடுனால இவங்க வந்து இறந்துட்டாங்க. நடிகர் முரளி மோகன். இவர் வம்சம், தென்றல் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. 2014 வருஷத்துல ஜூன் 25ஆம் தேதி அவரோட 54வது வயசுல வந்து இறந்துட்டாரு. சீரியல் நடிகர் ஆனந்த கண்ணன். இவர் வசந்தம் சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாரு. 2021 வருஷத்துல ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவரோட 47வது வயசுல வந்து இறந்துட்டாரு. நடிகர் அமரசிகாமணி. இவர் உறவுகள், பொன்னூஞ்சல் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. 2021 வருஷத்துல ஜூன் 21ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. நடிகர் விஜயராஜ். இவர் கோலங்கள், மெட்டியொலி இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. 2018 வருஷத்துல நவம்பர் 4ஆம் தேதி வந்து இவர் இறந்துட்டாரு. சீரியல் நடிகை விஜயலட்சுமி. இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல கண்ணம்மாக்கு பாட்டியா வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க 2023 வருஷத்துல மே 16ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. நடிகர் ராஜசேகர். இவர் தென்றல், சரவணன் மீனாட்சி, வள்ளி, சத்யா, மாப்பிள்ளை இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2019 வருஷத்துல செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 62. நடிகை சுரேகா சிக்ரி. இவங்க மண் வாசனை சீரியல்ல பாட்டி ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க 2021 வருஷத்துல வந்து இறந்துட்டாங்க. இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு வந்து 75. நடிகை பிரதீக்ஷா பானர்ஜி. இவங்களும் வந்து மண் வாசனை சீரியல்ல வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 2016 வருஷத்துல அவங்களோட 24வது வயசுல தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாங்க. நடிகர் ஹரி. இவர் விஜய் டிவியில் காற்றுக்கண்ண வேலி சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2023 வருஷத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதி தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாரு. நடிகர் குட்டி ரமேஷ். இவர் தேன்மொழி பிஏ சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. அந்த சீரியலில் தேன்மொழிக்கு அப்பாவாக வந்து நடிச்சிருப்பாரு. இவர் 2021 வருஷத்தில் மே 14ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. நடிகை பிரியங்கா. இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான அபூர்வ ராகங்கள், பைரவி அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. வம்சம் சீரியல் நடிச்சது மூலியமாக தான் இவங்க ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. இவங்க 2018 வருஷத்துல ஜூலை 18ஆம் தேதி தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாங்க. நடிகை சபர்ணா. இவங்க சன் டிவியில் பாசமலர் சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவியில் புதுக்கவிதை சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க 2016 வருஷத்துல நவம்பர் 11ஆம் தேதி அவங்களோட 29ஆவது வயசுல தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாங்க. நடிகர் சாய் பிரசாந்த். இவர் நிறைய படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காரு. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாமலை, இளவரசி, மகள் அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2016 வருஷத்துல மார்ச் 17ஆம் தேதி அவரோட 30வது வயசுல தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாரு. நடிகர் மாரிமுத்து. இவர் நிறைய படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காரு. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல்ல ஆதி குணசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சது மூலிமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாரு. இவர் 2023 வருஷத்துல செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 57. நெல்லை சிவா. இவர் நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குமரேசன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாரு. இவர் 2021 வருஷத்துல மே 11ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 69. நடிகர் பிரபாகரன். பணிவிலும் மலர்வனம், கயல், கெட்டி மேளம், மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2025 வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 62. நடிகர் ஸ்ரீதர். விஜய் டிவியில் செல்லம்மா அப்படிங்கிற சீரியல்லையும் வள்ளியின் வேலன் அப்படிங்கிற சீரியல்லையும் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2025 வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. நடிகர் வெங்கட் சுபி. நாச்சியார்புரம், திருமகள், பிரியமானவள், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாக்கா அப்பாவாக வந்து நடிச்சிருப்பாரு.
இவர் 2021 வருஷத்தில் வந்து இறந்துட்டாரு. நடிகை சித்ரா இவங்க நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா, வேலு நாச்சி, பாரதி கண்ணம்மா, சரவணன் மீனாட்சி, பாண்டியன் ஸ்டோர், இவங்க இவ்வளோ சீரியலில் நடிச்சிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடித்தது மூலியமாக தான் மக்கள் மனசில் வந்து இவங்க இடம் பிடிச்சிருந்தாங்க. இவங்க 2020 வருஷத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு வந்து 28. நடிகர் பிரதீப் குமார் சின்ன தம்பி, ரெட்டைவால் குருவி, பாசமலர் அப்படிங்கிற சீரியல் எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2017 வருஷத்தில் வந்து இறந்துட்டாரு. சீரியல் நடிகர் நேத்ரன் இவர் மன்னன் மகள், மகாலட்சுமி, பொன்னி, பாவம் கணேசன் இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2024 வருஷத்தில் டிசம்பர் 3ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 45. லொல்லு சபா சேசு 2003 வருஷத்துலேருந்து லொல்லு சபா அப்படிங்கிற ஷோ 2008 வருஷம் வரைக்கும் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சீரியல் நடித்த நிறைய பேர்த்துக்கு வந்து பட வாய்ப்பு கிடச்சிது. அதில் இவரும் வந்து ஒருத்தர். காமெடி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு இவருக்குமே நிறைய படங்களில் வந்து வாய்ப்பு கிடச்சிருந்தது. 2024 வருஷத்தில் மார்ச் 26ஆம் தேதி வந்து இறந்துட்டார். இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 60. இவங்களும் லொல்லு சபால் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சோபனா. இந்த சீரியல் நடித்தது மூலியமாக ஃபேமஸ் ஆகி நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயும் படத்துலையும் வந்து நடிச்சிருந்தாங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வடிவேலுக்கு மனைவியாக நடித்தது மூலியமாக ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. இவங்க 2011 வருஷத்தில் தற்கொலை பண்ணி வந்து இறந்துட்டாங்க. நடிகர் மனோபாலா இவர் நிறைய படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு. செம்பருத்தி சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 2023 வருஷத்தில் மே 3ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 69. நடிகர் ராம்குமார் இவர் 80s காலகட்டத்தில் நிறைய படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. 90ஸ்லேருந்து சீரியல் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்தி, செல்வி, அரசி, கஸ்தூரி, செல்லமே, வாணி ராணி, அரண்மனை கிளி, செல்லம்மா அப்படிங்கிற சீரியல்லாம் அப்பா கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாரு. இவர் 2025 வருஷத்தில் வந்து இறந்துட்டார். இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து 71. நடிகை ராஜலக்ஷ்மி இவங்க கடைசியாக சிறகடிக்க ஆசை சீரியலில் சீதாக்கு மாமியார் கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க 2025 வருஷத்தில் வந்து இறந்துட்டாங்க. இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு வந்து 39. நடிகை நந்தினி இவங்க ரீசெண்டாக இப்போ கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான கௌரி அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க துர்கா, கனகா அப்படின்னு 2 கதாபாத்திரத்தில் வந்து டபுள் ஆக்ட் பண்ணி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க 2025 வருஷத்தில் டிசம்பர் 29ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு வந்து 26. இப்போ நம்ம பார்த்த சீரியல் பிரபலங்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்க நடித்த சீரியல்லையே உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறதையும், நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.